Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min syururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Fa inna khairal hadisi kitabullah wa khairul hadiyyi hadiyyu Muhammadin wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நீண்டு நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உலகத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கை பயணத்தில் ஏராளமான நபர்கள் பல்வேறு இலக்குகளை கொண்டு நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய இலக்கு என்பது நாளை நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கு தான். இந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம இதை அடைவதற்கென்று பல்வேறு
பணிகளை, பல்வேறு நன்மைகளை நம் வாழ்க்கையில் நாம் செய்வதுண்டு. தொழுகை, நோன்பு, தர்மங்கள், ஜகாத்து கொடுப்பது என்று ஏராளமான பணிகள். இப்போ இந்த பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றால், நாம் எண்ணக்கூடிய, இலக்காக வைக்கக்கூடிய சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், நம்மிடத்தில் மிக முக்கியமான ஒரு பண்பு இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் தியாகம் என்று சொல்கின்றது. இன்றைக்கு வாழ்க்கை, உலக வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கங்களேன், ஒரு கடையை துவங்குகின்றோம். அந்த கடை நன்றாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அந்த கடைக்காக சில அர்ப்பணிப்புகள் நாம் செய்ய வேண்டும். ஒரு படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடைய படிப்பிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கென்ற ஒரு தியாகம், ஒரு உழைப்பு அவன் செய்ய வேண்டும். இப்படி உலகத்திலே நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும், எதை நோக்கி நீங்கள் சென்றாலும், தியாகம் என்ற ஒன்று ஆழமாக இருக்கும்போதுதான் நாம் அதை அடையக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு படிக்கக்கூடிய மாணவன் ஒரு முழுமையான தியாகம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் அவனுடைய படிப்பை அவன் படிக்கும்போது அவன் இலக்காக வைக்கக்கூடிய வெற்றி கிடைக்குமா என்று பார்த்தால் இல்லை. பாஸ் ஆகலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர முடியுமா, கோல்டு மெடல் வாங்க முடியுமா, அதற்கு கூடுதலான ஒரு அர்ப்பணிப்பு அவன் செய்ய வேண்டும். கடையை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் திறந்தால் வியாபாரம் ஆகும். ஆனால் அந்த வியாபாரத்தில் நான் வெற்றி காண வேண்டும், ஒரு நல்ல ஒரு இடத்தை நான் அடைய வேண்டும் என்றால் அதற்கேற்ப ஒரு உழைப்பை, ஒரு தியாகத்தை நாம் அந்த இடத்திலே செலுத்த வேண்டும். சும்மா கடையை திறந்துட்டு உட்கார்ந்துட்டு வர வியாபாரியை பார்த்துட்டு போனா அன்றாட தேவைகளுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு போதுமானதாக இருக்கலாம். ஆனால் அந்த வியாபாரத்தை கூடுதலாக நாம் பெருக்குவதற்கு நம்மிடத்திலே கூடுதல் தியாகம், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இப்படி எந்த இடத்திலும் நாம் இந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை சாதிக்க இயலாது. அப்ப அப்படிப்பட்ட உலகத்திற்கே நமக்கு இந்த அர்ப்பணிப்பு தேவைப்படுது என்றால், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக எந்த அளவுக்கு நாம் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பெரும்பாலும் நாம் விரும்பக்கூடிய சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் அடைய வேண்டும். அதுதான் நம்ம சொல்றது. நாம் விரும்பக்கூடியது அதுதானே. எப்படி உலகத்தில் பல்வேறு படித்தரங்கள் இருக்குதோ, ஏழைகள் சிறு வீடுகளிலும் பணக்காரர்கள் பெரு மாளிகைகளிலும் இருக்கிறார்களோ, அதுபோல சொர்க்கத்திலும் இதுபோல காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். சிறிதளவு நன்மை செய்து சொர்க்கத்திற்கு சென்றவர்களுக்கு ஒரு தர்ஜா இருக்கும். பெரிதளவு தியாகம் செய்து நன்மை செய்தவர்களுக்கு இறைவன் அந்த சொர்க்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு இடத்தை தருவான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போன்ற இடங்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய இலக்கு என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக இருக்கின்றது, சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடமாக இருக்கின்றது. ஆனால் நாம் செய்யக்கூடிய தியாகமோ உள்ளே நுழைவதற்கு ஒரு சீட்டு, ஒரு பாசு பெறுவதற்குரிய தியாகமாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, உள்ள நுழைவதற்குரிய ஒரு பாசை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். எப்படியாவது பாஸ் ஆகி அல்ல அப்படியே உள்ள நுழைச்சிட மாட்டானா என்ற அளவுக்கு நம்முடைய அர்ப்பணிப்புகள் இருக்குது. ஆனால் நம்முடைய இலக்கு என்பதோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்றால் நாம் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த அர்ப்பணிப்பை பற்றி இறைவன் சொல்லும்போது, இந்த அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா சொர்க்கமே கேள்விக்குறி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சஹாபாக்களுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே நினைவு கூறுவான். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்களோ, எப்படி இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்களோ, அதே போல ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் செய்யாமல் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான் மனுஷனை பார்த்து. எப்போ உனக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள், எப்படியெல்லாம் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள், எப்படியெல்லாம் தங்களுடைய செல்வத்தை தியாகம் செய்தார்கள்,
எப்படியெல்லாம் தங்களுடைய நேரத்தை இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்கினார்கள். இப்படியெல்லாம் நீ செய்யாம சொர்க்கத்திற்கு போயிடலாம்னு நினைக்கிறியா? அல்லாஹ்வுடைய பதில் என்னங்க? அதுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் நம் வாழ்க்கையில இல்லைன்னா சொர்க்கம் என்பதே ஒரு கேள்விக்குறி என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையில் மார்க்க விஷயங்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்குது. தியாகனா எப்படி செய்யணும் என்பது மனிதர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம் இல்லை. இப்படியெல்லாம் தியாகம் பண்ண வேண்டும் அதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை. ஏன்? உலகத்திற்காக, உலக வாழ்க்கைக்காக ஏராளமான தியாகங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் இங்கே இறைவன் சொல்வது மார்க்கத்திற்காக, சொர்க்கத்திற்காக, மறுமைக்கான ஒரு தியாகம். இதை நாம் எந்த அளவுக்கு செய்கிறோம் சிந்திச்சு பாரு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உலகத்திற்காக நாம் செய்யக்கூடிய தியாகத்தையும் இறைவனுக்காக, இறை திருப்திக்காக நாம் செய்யக்கூடிய தியாகத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. நான் பெருசா போகலைங்க. தாவா பணிகள், ஆர்ப்பாட்டங்களுக்கு கலந்து கொள்வது, இன்ன பிற விஷயங்கள், கடமையான தொழுகையை நீங்க எடுத்து பாருங்க. இன்றைக்கு தொழுகை என்பது ஒரு கடமை. அந்த கடமையான தொழுகைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு? நம்முடைய தியாகம் எப்படி இருக்கு? காலையில வியாபாரத்தை துவங்குவதற்கு தயாராக இருக்கிறோம், அதற்கு தூக்கம் தடையல்ல. இரவு 1 மணிக்கு கடை மூடுவதற்கு தயாராக இருக்கிறோம், அதிலே உடல் அலுப்பு தடையல்ல. ஆனால் காலையில் ஃபஜ்ர் தொழுவதற்கு தயாராக இல்லை, தூக்கம் தடையாக வந்து விடுகிறது. ஒரு பொருளாதாரத்தை திரட்டுறதற்கு 3 மணிக்கு நாம எந்திரிச்சு போவதற்கும் தயாராக இருக்கிறோம். யாராவது மறுக்க இயலுமா? நைட்டு 1 மணி வரைக்கும் கடை திறப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எந்த தடையும் இல்லை, தூக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவ்வளவு அர்ப்பணிப்பு வியாபாரத்தில். அதை செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. வியாபாரத்தை, பொருளாதாரத்தை திரட்டாதன்னு இஸ்லாம் தடை செய்யல. ஆனால் அந்த அர்ப்பணிப்பு சிறிதளவு இறைவனுடைய திருப்திக்காக காட்டணும், இறை அருளுக்காக காட்டணும், சொர்க்கத்திற்காக காட்டணும். ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் இந்த வாரத்தில் தொழுகையை உட்பட்டு எவ்வளவு தியாகம், எவ்வளவு நேரம் இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்கிறேன், என் வாழ்க்கைக்கு எவ்வளவு நான் ஒதுக்குறேன், பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு எவ்வளவு நான் ஒதுக்குறேன். கடமையான தொழுகைக்கு நம் இடத்திலே தியாகம் இல்லை. ஃபஜருடைய தொழுகையை நீங்கள் பார்த்தால் ஜும்மாவை போல நிறந்து வழியுதா? சரி, ஜும்மாவுக்கு வரக்கூடிய பிரயாணிகள் இருப்பார்கள். ஆனால் லோக்கல் பள்ளிவாசலிலே, லோக்கல் பகுதியிலே இருக்கக்கூடிய நாம ஜும்மாவிற்கு பள்ளிவாசல்கள், நம்ம பள்ளியில் எல்லா பள்ளியும் எடுத்துக்கங்க, ஜும்மா அன்றைக்கு நிறையக்கூடிய அந்த நிரம்பு ஃபஜருடைய வக்துக்கு இருக்குதா? ஃபஜருடைய தொழுகைக்கு இருக்குதா? இடம் இல்லாமல் வெளியே நிற்கக்கூடிய அளவுக்கு பல பள்ளிவாசல்கள் ஜும்மா அன்னைக்கு. இன்றைக்கு காலை ஃபஜருடைய தொழுகை. ஜும்மாவுக்கு அர்ப்பணிப்பது மட்டும்தான் அர்ப்பணிப்பா? அது வாரத்துக்கு ஒரு நாள் வரதுங்க, கடமையான விஷயம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மிக முக்கிய அர்ப்பணிப்பு எது? ஐவேளை தொழுகைக்கு நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு. இன்றைக்கு அதிலே மிக மிக தொய்வாக இருக்கிறோம். இன்னைக்கு ஜும்மாவை மாறி ஃபஜர் மாறிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அது போல ஒரு காட்சி நம்ம பார்க்கணுமா இல்லையா? ரமலான்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்கள் அதுவும் அவ்வளவுதான், கடைசி 5 நாட்கள், நடுவில் இருக்கக்கூடிய நாட்களும் சிறிது அப்படி இப்படி இருக்கும். இப்ப நாம எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பிக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நீங்க பாருங்க. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுற, இந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா உனக்கு சொர்க்கமே இல்லப்பா, நீ அதை இலக்கா வச்சு பயணிக்கிற. ஒரு வியாபாரத்தை எடுக்கிறோங்க, அந்த வியாபாரத்தில் லாபமே கிடையாது, அந்த வியாபாரத்தை செய்வோமா? நம்ம அந்த வியாபாரத்திற்கு தேவையான பொருளே இல்லைங்க. ஒரு செருப்பு கடை வச்சிருக்கிறோம், முக்கியமா என்ன பொருளை வைக்கணுமோ அது வைக்காம தேவையில்லாத பொருட்களை கொண்டு போய் வச்சா வியாபாரம் ஆகுமா அந்த இடத்துல? அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு, சொர்க்கம் செல்வதற்கு மிக முக்கிய ஆயுதம் தியாகம். இதை நாம கைவிட்டுட்டு நம்ம என்ன செஞ்சாலும் சரி, சொர்க்கம் என்பது ஒரு கேள்விக்குறி என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டு. ஒரு சில அடிப்படையை நம்ம
தியாகம் செய்வதில் விளங்கிக்கணும். இன்னைக்கு நாம மார்க்கத்திற்காக சிறிதளவு தியாகம் செய்கிறோம். ஆனால் இஸ்லாம் விரும்பக்கூடிய தியாகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் விரும்பக்கூடிய தியாகம் என்ன தெரியுமா? நம்முடைய தியாகம் அனைத்தையும் விட இறைவனுக்காக முதல்ல இருக்கணும். நீ தொழுகாமலாம் இல்லை, தொழுகிறோம். தர்மம் கொடுக்காமலாம் இல்லை, கொடுக்கிறோம். ஆனால் இறைவனை முதன்மைப்படுத்தி நம்முடைய தியாகம் இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த பெற்றோர்களாயினும் பிள்ளைகளாயினும், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாயினும், உங்கள் சகோதரர்களாயினும், உங்கள் துணைவியர்களாயினும், உங்களுடைய உறவுகளாயினும், அல்லாஹ் எல்லாத்தையும் பட்டியல் போடுறாங்க இந்த வசனத்துல. சூரத்து தௌபாவில் 24வது வசனம். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களை பெற்றெடுத்த தாய், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய துணைவியர்கள், உங்களுடைய உறவுகள், அதை மட்டும் அல்லாஹ் அப்படியே ஸ்டாப் பண்ணல. அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துகள், நீங்கள் நஷ்டமடைந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய வியாபாரம், இது எல்லாத்தையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்றான். அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதரை விட, அவனின்பால் போரிடுவதை விட, அவனின்பால் தியாகம் செய்வதை விட மேலே இறைவன் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முக்கியமா இருக்குதா? அல்லாஹ் சொல்றான், ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹுடைய கடுமையான ஒரு கட்டளையை மறுமையில் எதிர்பாருங்கள். இவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று இறைவன் சொல்லி காட்டுறான். இவர்கள் தான் பாவிகள். இறைவன் உலகத்தில் நம்மை அனுப்புகின்றான், ஆனால் அனுப்பிய இறைவனுக்கு துரோகம் செய்துவிட்டு அவனின்பால் தியாகம் இல்லாமல் மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் அவன் முக்கியம் என்று கருதுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாத்தையும் பட்டியல் போடுறான். உலகத்துல என்னென்னலாம் ஒரு மனுஷனுக்கு பிடிக்கும், குழந்தைய பிடிக்கும் சில பேர்த்துக்கு, அதை சொல்றான். பெற்றோர்களை பிடிக்கும், அதை சொல்றான். உறவுகளை பிடிக்கும், அதை சொல்றான். மனைவியை பிடிக்கும், அதை சொல்றான். சில பேருக்கு வியாபாரம் பிடிக்கும், அதையும் அல்லாஹ் பட்டியல் போடுறான். சில பேருக்கு சொத்து பிடிக்கும், அதையும் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், அடே இதெல்லாம் உனக்கு முக்கியமா இருக்குதா? இறைவனின்பால், இறைவனுடைய தூதரின்பால் தியாகம் செய்வதை விட, அர்ப்பணிப்பதை விட நான் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு முக்கியமா இருந்துச்சுன்னா மறுமையில அல்லாஹ் ரெடியா இருக்கிறான். பாத்துக்க, ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் மறுமையில் கடுமையான கட்டளையை விடுக்கின்றான். அல்லாஹ் கடுமையா கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் விரும்பக்கூடிய தியாகம் இதுதான். இன்னைக்கு நாம் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய உறவுகளை விட மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறோமா? நம்முடைய வியாபாரத்தை விட மார்க்கத்திற்கு அர்ப்பணிக்கிறோமா? அதை தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ எல்லாத்தையும் விட இறைவனுக்காக வந்து நிக்கணும். இறைவன் அனுப்பிய தூதருக்காக வந்து நிக்கணும். இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன லாஜிக்கலா ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு தர்மம் செய்யறோம்னு வச்சுங்களேன், முதன்மைப்படுத்தி தியாகம் பண்றதுனா என்ன அப்படின்றதுக்காக சொல்றேன். இப்ப தர்மம் பண்றோம். இப்ப தர்மம் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அருளால நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு சம்பளம் வருதுங்க, அல்லது இந்த மாசம் கூடுதல் லாபம் வருது. லாபம் வந்த பிறகு, சம்பளம் வந்த பிறகு நாம சென்னையில குறிப்பா ஒரு பட்ஜெட்டை போட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், பயணிக்கிறோம். அப்படிதானே? ஒரு நமக்கே தெரியும், இந்த மாசம் நமக்கு ஒரு 30,000 40,000 வரும். இந்த 40,000 30,000 வச்சு நான் என்ன செய்வேன், ஒரு 10,000 ரூபாய் வாடகைக்கு கொடுப்பேன், ஒரு 5,000 ரூபாய் மல்லிகை பொருள், இப்படின்ற ஒரு பட்ஜெட்டை வச்சிருப்போம்ல. இந்த பட்ஜெட்ல நாம மாதம் மாதம் போடக்கூடிய பட்ஜெட்ல இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். மாசம் மாசம் எனக்கு ஒரு லாபம் வந்தா உடனே உலகத்தில் எதை பெறுவது அதை பற்றி நான் யோசிக்கிறேன், தப்பில்லை. எனக்கு இன்கிரிமெண்ட் ஆபீஸ்ல வந்துச்சுன்னா உடனே எதை வாங்குவது அதை பற்றி நான் யோசிக்கிறேன், தப்பில்லை. ஆனால் அந்த இன்கிரிமெண்டை, அந்த லாபத்தை வழங்கிய இறைவனுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரணுமா இல்லையா? அதானங்க முதல்ல வரணும். முதன்மைப்படுத்திய தியாகம்னா என்ன? ஒரு பொருளாதாரம் நமக்கு வந்த பிறகு நான் ஜகாத்து கடமையாக இருந்தால் ஜகாத்தை கொடுப்பது, அல்லது என்னுடைய பட்ஜெட்ல முதல்ல அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யறப்போம்.
இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் வாங்கினா இப்ப இன்கிரிமெண்ட் ஆகி 1,20,000 ரூபாய். அல்லாஹ் 20,000 ரூபாய் கொடுத்திருக்கிறான். அந்த எண்ணம் உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அந்த 20,000 ரூபாய் அல்லாஹ் கொடுத்தான். ஏற்கனவே நான் 50 ரூபாய் சந்தா கொடுத்தேன், என்னங்க பாய் 100 ரூபாய் வச்சுக்கங்க, அல்லாஹ் இன்கிரிமெண்ட் கொடுத்தான், அல்லாஹ்வுக்கே கொடுக்குறப்போ. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் சந்தா அதே மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்க 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான். ஆனா ஒரு பக்கம் நம்முடைய செல்வத்தை அல்லாஹ் உயர்த்திட்டே இருப்பான். என்ன எண்ணம் இல்லைன்னா உயர்த்தக்கூடிய இறைவனுக்கு நம்ம கொடுக்கணுமே, ஏதாவது செய்யணுமே, அவனின்பால் அர்ப்பணிக்கணுமே, அந்த சிந்தனை நமக்கு வந்துடும். அதை தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். நீ எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை முதல்ல நினை, அல்லாஹ்வுக்காக முதல்ல தியாகம் பண்ணணும்னு நினை அப்படின்ற அந்த செய்தியை அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு சஹாபாக்களை ஏங்க அல்லாஹ் குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹா, நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் அல்லாஹ் சொல்றான்ல. அடே சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி, நம்மள மாதிரி வாழ்ந்தவர்கள், மனிதர்களை போல வாழ்ந்த ஒரு நபர்களை இறைவன் பொருந்தி கொண்டான் என்றால் இன்றைக்கு அவங்களுடைய சொர்க்க வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க? நினைத்து பார்க்க முடியுமா? ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய நாளை மறுமை வாழ்க்கை சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கை என்று ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்களே. எதற்கு? அவங்களுடைய தியாகம் அப்படிப்பட்டதுங்க, அவங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படிப்பட்டது. பல நபித்தோழர்கள் நம்ம கேள்விப்பட்ட செய்திதான், ஒவ்வொரு முறையும் உள்ளத்திலே பதிந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நபித்தோளுடைய செய்திகள் உள்ளத்திலே பாய்ந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு பூஸ்ட் ஏறும். செல்போனை சார்ஜ் பண்ற மாதிரி தான் சஹாபாக்கள் வரலாறு, குர்ஆனுடைய செய்திகள் அப்படியே உள்ளத்தை தைத்து கொண்டே இருக்கணும். உலகத்தின்பால் அந்த தையல்கள் பிரியும் போதெல்லாம் சஹாபாக்களுடைய வரலாறை கொண்டு அதை தைக்க வேண்டும். நபித்தோழருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்பட்ட ஒரு நபித்தோழர். அவங்க மக்காவில் வாழும்போது மிகப்பெரிய ஒரு செல்வந்தருங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. அன்னைய காலத்துல செல்வந்தர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சின்ன உதாரணத்திற்காக சொல்றாங்க. முஸஅப் இப்னு உமைர் அவர்கள் பக்கத்து தெருவிலே வந்தால் அவங்க வர்றாங்கன்னா நமக்கு அவங்க போட்ட சென்ட் ஸ்மெல் அடிக்குமா. இன்னைக்கு அடிக்குதுன்னா பல்வேறு விதமான அத்தர்கள் ஊது எல்லாம் வந்துருச்சு. அன்றைய காலத்தில் ஒரு நபித்தோழர் அதுபோல வாழ்ந்திருக்கிறாங்க என்று சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட செல்வந்தர்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தங்களுடைய செல்வத்தை அவர்கள் இழக்குகிறார்கள். ஒரு மனுஷன் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டானா கீழே வருவதற்கு எக்காரணத்தை கொண்டு விரும்ப மாட்டாங்க. அவனுக்கு நஷ்டமே ஆனாலும் சரி கடனை வாங்கி அந்த லெவலை மெயின்டைன் பண்ண பார்ப்பான். அப்படிதானே? இன்னைக்கு வியாபாரத்தில் நஷ்டமாயிடுச்சு, சரி நம்ம ஒரு 3 பெட்ரூம் வச்ச வீடு ஒரு காலத்தில் இருந்தோம் வாடகைக்கு, இப்போ நம்மளால முடியல, ஒரு பெட்ரூம் வருவோம், அதே 3 பெட்ரூம் தான். ஏன் தெரியுமா? அந்த லெவலுக்கு மனுஷ சைக்காலஜி அப்படிதான். ஒரு இடத்துக்கு நாம போயிட்டோம், திருப்பி அதே கீழ்நிலைக்கு வருவதா, அதே கீழே வருவதா? ஒரு காலத்துல காரை பிடிச்சி ஊருக்கு போயிருப்போம், இப்போ பொருளாதாரம் இல்லை, ட்ரெயின் டிக்கெட் போடுவோம், இல்லை அதே காரை பிடிப்போம், கடனை வாங்கியாச்சும் பிடிப்போம். காரணம் அந்த லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சஹாபாக்கள் இறைவனுக்காக அதை தியாகம் செய்தார்கள். அவ்வளவு அந்தஸ்துல இருந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்திற்காக அவ்வளவு அர்ப்பணிப்புகள்ங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் அவர்களை மதீனாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப மதீனாவில் யாருக்குமே பெரும்பாலும் இஸ்லாம் பத்தி தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் அவர்களை மதீனாவுக்கு என்ன செய்யறாங்க, போய் அங்க மக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சீர்திருத்துங்க, நல்ல விஷயத்த சொல்லுங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவங்க அனுப்புறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்காவில் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் பல ஆண்டுகள் பல நாட்கள் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறாங்க, மக்களுக்கு தாவா பண்றாங்க, தங்களுடைய நேரத்தை தாவாக்காக ஒதுக்குறாங்க. அவங்க அந்த நேரத்தை ஒதுக்கி தாவா செய்து மக்களை வென்றெடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு மதீனா மிகப்பெரிய ஒரு இடமாக பேசப்படுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்கல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேரும் ரகசியமான முறையில் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறதற்கு போறாங்க. கீழே பல நாட்கள் 10 நாட்களுக்கு மேலாக அந்த பிரயாணம் தொடருது. ஆனா
அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்கன்ற செய்தி கேள்விப்பட்ட பிறகே மதீனாவுடைய எல்லைக்கு எல்லா நபர்களும் வந்து நிற்கிறார்கள். யார் உருவாக்கிய நபர்கள் தெரியுமா? முஸப் இப்னு உமைர் அவர்களுடைய தாவானால் உருவாக்கிய நபர்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அது வரைக்கும் மதீனாவுக்கே வரல. எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. நாட்கள் செல்ல செல்ல அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ள வரத தூரத்துல இருந்து ஒரு மலை மேல இருந்து ஒரு நபர் பார்த்துட்டு சொல்றாங்க. தூரத்துல அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரே பார்த்ததில்லை, முதல்ல பார்க்க போறாங்க. ஆனா என்ன ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்கன்னா பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தெரியாதுன்னா, 2 பேர் வர்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் வர்றாங்க. 2 பேரையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, யார் இதுல அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய ஒரு இதோடலாம் இருக்க மாட்டாங்க, சர்வசாதாரணமா 2 பேரும் வர்றாங்க. இது பார்த்து கன்ஃபியூஸ் ஆனோடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்து உணர்றாங்க, ஆஹா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு சிறு ஆடையை எடுத்து என்ன செய்யறாங்க, அப்படி மேல போத்தி விடுறாங்க. அதை போத்தினோடனே அங்க இருக்கக்கூடிய மதீனாவாசிகள் அன்சாரிகள் எல்லாம் உணர்ந்து கொள்கிறார்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவங்க உள்ள வந்த பிறகு மக்காவில் எவ்வளவு அடி வாங்கி இருக்கிறோம், எவ்வளவு உதவி வாங்கி இருக்கிறோம். ஆனா முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை தியாகத்தினுடைய விளைவாக அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்க அவ்வளவு பெரிய கூட்டம் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்க வீடு கிடையாது. ஒரு நபித்தோழருடைய வீட்டில் 3 நாட்களும் மற்றொரு நபித்தோழருடைய வீட்டில் ஏறதாழ 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்குகிறார்கள். அதன் பிறகுதான் மஸ்ஜிதுன் நபவி என்ற அந்த பள்ளிவாசலை உருவாக்குகிறார்கள். அதன் பக்கத்தில் அவங்க வீட்டை உருவாக்குறாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரே ஒரு நபர் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்ததனுடைய விளைவு மதீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிந்தது. அந்த அர்ப்பணிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். கடைசி நிலை என்ன தெரியுமா? ஒரு போர்க்களத்திலே முஸப் இப்னு உமைர் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கே தாங்கல, எவ்வளவு பெரிய செல்வந்தன், போட்டிருக்கக்கூடிய வாசன திரவியங்கள் தங்களிடத்தில் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வந்தராக மக்காவிலே வாழ்ந்தவர்கள் ஷஹீதான பிறகு சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, முஸப் இப்னு உமைர் அவர்களுக்கு கஃன் இடுவதற்கு ஆடை இல்லை. அந்த ஆடையை அவர் போட்டிருந்த ஆடை மட்டும்தான் இருந்தது. அதை தலையின் பக்கம் இழுத்தால் கால் தெரியுது, காலின் பக்கம் இழுத்தால் தலை தெரியுது, என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தலையை வைத்து மூடிவிட்டு காலில் சில மரங்களுடைய இலைகளை வைத்து அடக்கம் செஞ்சிருங்க. இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புங்க. அந்த அர்ப்பணிப்பு நம்ம வாழ்க்கையில வரணும். மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணிக்கும் போது உலக வாழ்க்கையை பற்றி சிந்தனை இருக்கக்கூடாது, மறுமைதான் சிந்தனையாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு, ஏன்னா இறைவனுக்கு தெரியும், பாய் இங்க வாங்க, ரமலானுக்கு வாங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, அப்படிலாம் கூப்பிடுற அளவுக்கு இருக்கக்கூடாது. நான் ஃப்ரீயா இருக்கிறேன் பாய், நான் வர்றேன், எனக்கு இந்த டைம் ஃப்ரீ, நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு பொருளாதாரம் வந்திருக்கு, நான் கொடுக்குறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், இப்படி நம்முடைய தியாகம் இருக்கணும். அதை தான் இறைவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தியாகத்தை நம் வாழ்க்கையில் செய்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இன்னும் சில மாதங்களில் எலெக்ஷன் ஓட்டு போடக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு நாம் எல்லாம் செல்ல இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம்மால் முடிந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த கோரிக்கைகளை, பாதிப்புகளை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னும் சில மே மாதம் கிட்ட எலெக்ஷன் டேட்டு அறிவிப்பாங்க. இப்போ மேலே எலெக்ஷன்னா முன்னாடியே அதற்கான அறிவிப்புகள் வரும்.
அதற்கான தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெறும். அப்போ இந்த நேரம்தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை தெளிவாக எடுத்து வைக்க வேண்டிய நேரம். அல்லாஹுடைய அருளால் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கடந்த காலத்திலே உருவாகி இருக்கின்றது. ஏன்னா நம்முடைய ரிசர்வேஷன், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஆரம்ப கட்டத்தில் பல ஆண்டுகள் முன்னாடி பல சதவீதம், 10க்கு நெருக்கமான சதவீதங்கள் இருந்துச்சு. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இடஒதுக்கீடே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய பல நபர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய போராட்டங்கள், குரல்கள், இவைகளெல்லாம் எடுத்து சொல்லும்போது தான் ஒரு 3.5% வந்துச்சு. இன்றைக்கு உண்மையிலேயே நீங்கள் டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்க, வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தனி கோரிக்கை இருக்குது. ஆனால் டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த 3% எவ்வளவு நம்ம சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்றது விளங்கும். இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், டிஎன்பிசி வழியாக அரசு அதிகாரிகளாக செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு பக்கம் அதற்கான சில தவறுகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் ஓரளவு நமக்கு உள்ளே நுழையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கு. அப்போ அது போதுமானதாக இல்லை. அன்றைய காலத்தில் சச்சார் கமிட்டி 2001 போடப்பட்ட ஒரு கமிட்டி, காங்கிரஸ் உடைய மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் இருக்கும்போது போடப்பட்டது. இப்போதைக்கு நம்முடைய ஜனத்தொகை பெருகி இருக்குது, நம்முடைய தேவைகள் பெருகி இருக்குது. ஆனால் கல்வியில் நாம் முன்னேறி இருக்கிறோமா என்று பார்த்தால் அதிலே சற்று குறைவாக தான் இருக்கிறோம். இப்போ அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா 3.5% இடஒதுக்கீட்டை 7% மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக நாம் அரசாங்கத்திற்கு வைக்கின்றோம். அதனுடைய முதல் பகுதியாக அரசாணை 5% நமக்கு கொடுப்பதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தொடர்ச்சியாக வைக்கிறோம். இது தனிப்பட்ட முறையில் நேற்று கூட திமுகவினுடைய அந்த தேர்தல் குழுவை சந்தித்து நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்முடைய கோரிக்கைகள், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள், ஏதோ ஓட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ எம்பி சீட்டுக்காகவோ கிடையாது. சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை ஒரு கோரிக்கையாக நாம் என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கிறோம். 5% இடஒதுக்கீடு, சிறைவாசிகளுடைய விடுதலை, திமுகவினுடைய அந்த மந்திரி சபையில் இஸ்லாமியர்களுக்கு பிரதித்துவம் என்று பல்வேறு கோரிக்கைகளை கொண்டு நாம் சென்றிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ஒட்டுக்கா நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய சில கோரிக்கைகள் சில இடங்களும் அமையும். அதுபோல ஒரு சூழ்நிலை தான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் தம்புச்செட்டி தெருவில், மண்ணடியில் தம்புச்செட்டி தெருவில் நடைபெற இருக்குது. இதில் மார்க்கம் சார்ந்த சில தலைப்புகள் இருந்தாலும் நம்முடைய பாதிப்புகள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு அரசியலே புரியாத ஒரு சூழ்நிலையில் தவறாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தனியாக சென்று அரசியல் அதிகாரிகளிடத்திலே, அரசிடத்திலே கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுபோல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்வுகளில் அதிகமான மக்கள்கள் வந்து அங்கே சொல்லக்கூடிய தீர்மானங்களுக்கு குரல் கொடுக்கும் போது, அங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களுக்கு செவிதாழ்த்தும் போது அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை உளவுத்துறை மூலமாக அரசுக்கு சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதிகமான மக்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரியாக 6:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுங்கள். கிளையின் சார்பாகவும் வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. வரக்கூடியவர்கள் அதிலே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.